லேட்டஸ்ட்டாக பிக் பாஸ்லாம் கொஞ்சம் பேர் அடிபடுது மேடம். ஸ்பீச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைகோ சார் மாதிரி இருக்கும். காலேஜ் பசங்க வந்தாலே பார்த்தாலே கதருவாங்க. வந்துட்டாரா ரைட்டு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அள்ள போகிறான். சிங்கப்பூர்லாம் ஒரு பெண்கள் வாட்ஸ்அப் குரூப்பே சேர்த்து வச்சுருக்காங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சாய் மீடியா கிரியேஷன். இப்போ நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிப்பு அரக்கன். இன்ஸ்டாகிராமை திறந்தாலே இவர் ஃபேஸ் தான் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க கூட தான் நம்ம இருக்கோம். அது யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம டாக்டர் திவாகர் சார் கூட தான் இருக்கோம். வெல்கம் டு ஷோ சார். சிங்கம் களை இறங்கிருச்சு. வெல்கம் சார். இப்போ வந்துட்டு நிறைய பேர்கிட்ட நாங்கள் இந்த மாதிரி சொன்னோம், இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னோம். எல்லாரும் கேட்ட கல்வி அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதே கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் எப்படி சார் வந்துச்சு? இந்த அளவுக்கு உங்களுக்கு எப்படி கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு? ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படி இல்லைப்பா, அது ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு கிடையாதுப்பா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் லைஃப்பில் இருந்தே என்னோடய டார்கெட், என்னோடய எண்ணங்கள் எல்லாமே உயர்ந்ததாக இருக்கும். ஸோ அதுக்கேற்றாப்புல நான் ஹார்ட் ஒர்க் போடுவேன். அதுக்கேற்றாப்புல நம்மளை திறமையில் வளர்த்துக்கிறோம். அதுக்கேற்றாப்புல நேர்மையாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அது சக்ஸஸும் ஆகும். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ 6th படிக்கிறோமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு நினச்சா அட்லீஸ்ட் ஒரு 3rd ரேங்க் வாங்குவோம். ஃபஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அட்லீஸ்ட் 2nd ரேங்காவது வாங்க ஆரம்பிப்போம். இல்லை ஃபஸ்ட் ரேங்கே எடுத்தே ஆகணும் அப்படின்னு அதுக்கு உண்டான உழைப்பு கொடுத்தோம்னா ஃபஸ்ட் ரேங்கே எடுத்தே தான் ஆகும். ஸோ வந்து இது ஸ்கூல் லைஃப்பில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி அச்சீவ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒன்றும் இல்லை, நான் 6th ஜாயின் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் முடியும் கொஞ்சம் வில்லேஜ் ஸ்கூலில் தான் படிச்சுன்னு வைங்களேன். 6th வந்து மதுரை சிட்டிலேயே இருக்குது, சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ட்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீச் காம்படிஷன், ட்ராமா காம்படிஷன் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பசங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு இருக்காங்க. நான் அப்போ வந்து புதுசாக எனக்கு பார்க்குறப்ப, ஏன்னா வில்லேஜில் படிச்சிருப்போம், ஏன்னா அது பசங்க பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களே, நம்மளும் இப்போ இது மாதிரி என்றைக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க போகிறோம் அப்படின்றது ஒரு தன்னம்பிக்கை. அதுக்கு உண்டான இதை வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக நடிச்சு பார்க்குறோம், ப்ராக்டிஸ் பார்க்குறோம், கதை எழுதுகிறோம். ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் பரிசுகளும் வாங்க ஆரம்பிக்கிறோம். படிப்பும் அதே மாதிரி தான். அந்த அளவுக்கு நீங்கள் கான்ஃபிடன்ஸாக இருக்கீங்களா? கான்ஃபிடன்ஸ்ன்றதை விட அந்தந்த திறமைகளுக்கு ஏற்றாப்புல கான்ஃபிடன்ஸ்ப்பா. அதாவது என்னென்னா எக்ஸ்ட்ரா பில்டப் இருக்கக்கூடாது. நம்ம யாரும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? முதல்ல வந்து நம்ம யாரும் நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்குள்ளே என்னென்ன திறமைகள் இருக்குன்றது தெரியும். ஸோ அந்த திறமையை கண்டுபிடிச்சி அதோட நேர்கோட்டில் போய்கிட்டே இருக்கணும். ஸோ அதோட போயிட்டோம்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்குமா? எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஸோ வந்து ஒரு சேருக்கு 4 நாற்காலி மாதிரி தன்னம்பிக்கைன்றது அது ஒரு கால் தான். வெறும் தன்னம்பிக்கையை மட்டும் வச்சு ஜெயிக்க முடியாது. ஒரு பக்கம் திறமை இருக்கணும், ஒரு பக்கம் உழைப்பு இருக்கணும், ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எண்ணங்கள், நல்ல பழக்கவழக்கங்கள், இது எல்லாம் சேர்ந்து தான் ஜெயிக்க வைக்குமா? இப்போ நான் வந்திருக்கேன்னா வெறும் தன்னம்பிக்கை நான் உட்காந்துருந்தேன்னா இவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆகிருக்க மாட்டேன்ப்பா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 150 சேனல் இன்டர்வியூ எடுத்து முடிச்சிட்டாங்க. இன்னமும் மக்கள் போர் அடிக்காமல் நம்ம இன்டர்வியூ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ரீசன் வெறும் நம்ம வெறும் தன்னம்பிக்கையாக இதெல்லாம் பார்க்க மாட்டாரமா. ஒரு பக்கம் திறமை இருக்குது, ஒரு பக்கம் குவாலிட்டியான கேரக்டர்ஸ் இருக்குது. 150 சேனல் இன்டர்வியூ எடுத்தாலும் சில நபர்கள்லாம் அநாகரிகமாக பேச ட்ரை பண்ணுவாங்க, டபுள் மீனிங்கில் பேச ட்ரை பண்ணாங்க. அவங்களுக்கு கொடுக்குற பதிலடி, இவர் எப்படி அதை விட்டு ஹேண்டில் பண்ணி வெளியில் வர்றாரு. ஸோ இது எல்லாமே மக்கள் பார்க்குறாங்க இல்லையா? அது போக நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அது ஒரு மோட்டிவேஷன் அமையுது. பாடுறா இவர் எவ்வளோ போல்டாக இருக்காரு, இதே மாதிரி நம்மளுக்கும் வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது வரும்ப்பா. ஸோ இது வந்து கான்ஃபிடன்ஸ் தான். ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் தப்பு கிடையாது. என்ன விஷயம்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து அவங்க யாருன்றதை அவங்க கண்டுபிடிச்சிக்கணும். சார், இப்போ நீங்கள் வீடியோ வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஒரு மோட்டிவ் இருக்கும்ல, எதை நோக்கி இப்போ நீங்கள் இதை பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ எவ்வளோ பேட் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இன்டர்வியூ எடுக்கும் போது வந்து நிறைய என்கிட்ட வந்துட்டு ராங்காக ட்ரை பண்ணுவாங்க, இந்த மாதிரி இவ்வளோ இருக்குது. அண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து நிறைய பேர் நாங்கள் பேட் கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இதெல்லாம் தாண்டி இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக எதுக்காக இந்த வே நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க? அப்படி இல்லை மேடம், நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பிளான் பண்ணேன்னா என்னோட திறமையை சோசியல் மீடியாவிலே காட்ட போகிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் அதை ரசிப்பாங்க, ஏகப்பட்ட பேர் பொறாமைப்படுவாங்க, ஏகப்பட்ட பேர் எரிச்சல் அடைவாங்க. இது எனக்கு இல்லை, வர்ற எல்லாருக்குமே உள்ள ஒரு சவால்கள் தான். இப்போ தனுஷனாவே இந்த அளவில் நடிகராக வந்துட்டாருன்னா அவர் கடந்து வந்த பாதைகள்லாம் ரொம்ப கஷ்டம். நாங்களாம் 9th படிக்கிறப்ப அப்போ தான் சினிமாவுக்கு வர்றாரு. ஸ்க்ரீனை பார்த்தா பயம், கிண்டலை பார்த்தா பயம். அவரையே மேடம் கிட்டத்தட்ட 1/2 கிலோ எலும்பில் 1/4 கிலோ கறியை ஒட்ட வச்ச மாதிரி இருக்கான், இவரெல்லாம் ஒரு ஹீரோவானாங்க. எதுக்குன்னா நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது அவர் ஹீரோவாக வந்தார். அதனால் அவரை பற்றின ஸ்டோரிஸ் ஓரளவு எனக்கு தெரியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அவரெல்லாம் பயந்தார். பட் எனக்கு அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் விட நாங்கள்லாம் பழந்துன்னு கொட்டப்பட்டவங்க மேடம். ஸ்டேஜ் ஃபியரோ, அடுத்தவங்களை கமெண்ட்டோ, வளர்ச்சி அடையிறப்ப தான் பேட் கமெண்ட் வரும் மேடம். நம்ம பண்ணுறதா யாரையும் புண்படுத்தலையில, ஆபாசம் கிடையாது, யாரை பற்றியும் நம்மளோட திறமையை மட்டுமே காட்டுறோம். ஆக்சுவலாக நம்ம டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு மட்டும் தான் நான் நினச்சேன். ஆட்டோமேட்டிக்காக அது அடுத்த அச்சீவ்மெண்ட்ஸ் அதுவாக கொடுத்துருச்சு மேடம். ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிட்டு இருக்கேன், ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் வீடியோஸ் மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரீல்ஸ் லைட்டாக பண்ண ஆரம்பித்தேன். உங்களை மாதிரி ஒரு பொண்ணை ட்ரீட்மெண்ட் பண்ணேன் நெக் பெயினுக்காக. அந்த பொண்ணை திட்ட ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் ஃபேஸ்புக்கில் போடுறீங்க, வியூஸ் அதிகமாக உள்ளது, இன்ஸ்டாக்குள்ளே வாங்க, இன்ஸ்டாவில் போடுறப்ப நிறைய வியூஸ் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஸ்டாவில் மட்டும் தான் போட்டேன், வேறு எதுவுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக அதுவாக யூடியூப்பில் கொண்டு வந்துருச்சு. 150 சேனலுக்கு மேலே இன்டர்வியூ எடுத்து அதை சின்ன ஷார்ட்டாக கட் பண்ணி போட்டு இப்போ யூடியூப் எங்கே திறந்தாலும் நம்ம தான் இருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ண வேண்டிய வேலையை கரெக்டாக நேர்மையான முறையில் திறமையாக பண்ணோம்னா அது ரீச் வேறு லெவலில் போய் நிற்கும் மேடம். யூடியூப்பில் போய் அப்படியே டிவி சேனல் வந்தாச்சு.
ஓகேங்களா. ஸோ மூவி சான்சஸ்லாம் வருதா உங்களுக்கு? மூவி சான்சஸ் வந்து வருது மேடம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கன்ஃபார்ம் ஆகலை. நான் கொஞ்சம் எனக்கு ஏத்தாப்பில் பார்த்து அதை செலக்ட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லேட்டஸ்ட்டாக பிக் பாஸில் தான் கொஞ்சம் பேர் அடிபடுது மேடம். பட் அது எந்த லெவல்னு கரெக்டாக தெரியல. டாக்டர் திவாகர் யார் சார்? டாக்டர் திவாகர்னாமா ஒரு நல்ல ஒரு திறமைசாலி நேர்மையான நபர். பேசிக்காக வந்து ஃபிசியோதெரப்பி மருத்துவர். ஃபிசியோதெரப்பி மருத்துவர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு நடிகர்ப்பா. ஸ்கூல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் தூய மரியன்ன மேல்நிலைப்பள்ளி சென்ட் மேரிஸ் ஸ்கூல்னு படிச்சப்பா. சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். உங்கள் சென்னையில் லோயலா காலேஜ் இருக்கு இல்லையா, உங்கள் லோயலா காலேஜ், எங்கள் சென்ட் மேரிஸ், திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் எல்லாம் ஒரே நிர்வாகம். எங்கள் ஸ்கூலோட காலேஜ் தான் அங்கே சென்னையில் லோயலாவாக இருக்குது. ஓகேங்களா. எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, அங்கே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் தான் இருப்பாங்க. ஃபாதர்ஸ், அது கிறிஸ்டின் பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு போட்டினா அப்படியே பிச்சு எறிவாங்க. நாடகம்லாம் நீங்களாம் அங்கே நடிகர்களை பார்க்குறீங்களா, இதை விட பெரிய நடிகர்லாம் எங்கள் ஸ்கூல்லேயே பார்த்துட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து அந்த மாதிரி பெரிய போட்டியான இடங்களில் மதுரையே பெரும்பாலும் இயல் இசை நாடகத்துக்கு பேர் போன ஒரு ஊர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர் காலேஜ் மீட்டு, இன்டர் ஸ்கூல் மீட்டு இதெல்லாம் போட்டு நிறைய இப்போ பரிசுகளை வாங்கி அப்பயே ஜெயிச்சு, அது மட்டும் இல்லாமல் படிப்பு அகாடமிக்லேயும் கரெக்டாக இருப்போம்ப்பா. அது போக நல்ல ஒரு பேச்சு ஆற்றல். கிட்டத்தட்ட என்னோட ஸ்பீச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைகோ சார் மாதிரி இருக்கும். பேச்சு போட்டிகளையுமே நிறைய ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். நடிப்பு அப்படின்றது அது ஒரு பக்கம், பேச்சு போட்டி தனி நடிப்புன்னு சொல்லுவாங்கப்பா. அதாவது மோன் ஆக்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மோன் ஆக்டிங்லேயே நிறைய பரிசுகளை வாங்கி குமிச்சிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் பள்ளி பருவத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கரிக்குலம் அஸ் வெல் அஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எல்லாத்தையுமே அப்பயே வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சோம்ப்பா. ஆர்ட்ஸ் காலேஜ் பசங்க வந்தாலே பார்த்தாலே கதருவாங்க, வந்துட்டாரா ரைட்டு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அள்ள போகிறேன். அதே மாதிரி சோனா இன்ஜினியரிங் காலேஜ்னால ஞாபகம் இருக்குது, சேலத்தில் நிறைய இன்டர் காலேஜ் மீட்னு பார்த்தாலே கதருவாங்க, வந்துட்டா முடிஞ்சு. ஆக்டிங்கில் நீங்கள் ப்ரைஸ் நிறைய ப்ரைஸ். டான்ஸுமா சார்? ஆக்டிங் மட்டும் டான்ஸில் ரொம்ப சர்டிஃபிகேட் வாங்கினதில்லும் ஆக்டிங்கில் தான் நிறைய வாங்கியிருக்கேன். டான்ஸ் வந்து சும்மா நம்ம தெரிஞ்ச ஸ்டெப்ஸை போடும். பட் அதுக்கும் தனியாக ஃபேன்ஸ் கிளப் இருக்கும். டான்ஸ் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, காலேஜ் டே நடக்கும். காலேஜ் டே நடக்கிறப்ப ஸ்டேஜ் முன்னாடி நடக்கிறத விட ஸ்டேஜ் பின்னாடி நடக்கிறத எல்லாரும் வாட்ச் பண்ணுவாங்க. பின்னாடி ஆடிட்டு இருப்பீங்க? ஆமாம், பின்னாடி ஆடுவோம். பின்னாடி வச்சு ஃபேஷன் ஷோ நடக்கும். முன்னாடி ஃபேஷன் ஷோ நடக்கும், முன்னாடி யாரும் பார்க்க மாட்டாங்க. பின்னாடி நாங்கள் நடக்கிற பெர்ஃபார்மன்ஸ் தான் பின்னாடி எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. சேம் டான்ஸும் அப்படி தான். ஸோ அப்போ இருந்தே ஒரு துருதுருன்னு இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறதாப்பா. சரி, இப்போ சோஷியல் மீடியா எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸ்லுமே நீங்க பேசினது அந்த மாதிரி தான் இருக்கு. நிறைய யூடியூப் சேனல்ஸ் வச்சு உங்களை வச்சு நிறைய கண்டென்ட் எடுத்திருக்காங்க. சில கண்டென்ட்லாம் வந்து ரொம்ப கிரிஞ்சா இருக்கும். சில இதெல்லாம் என்ன சொல்றது, கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும், அவ்வளோ திட்டிருப்பாங்க. இதெல்லாம் உங்களோட ஓன் ஸ்கிரிப்டா இல்லை மற்ற யூடியூப் சேனல்ல இருந்து கொடுத்து நீங்கள் அதெல்லாம் பண்ணுறீங்களா? நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து சூப்பர் கொஸ்டின் மேடம். நான் வந்து பக்கா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. எனக்கெல்லாம் யாரும் ஸ்கிரிப்ட் கொடுத்துலாம் பேச வைக்க முடியாது. ஸ்கூல் லைஃப்பில் இருக்கட்டும், காலேஜ் லைஃபாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 1000 பேர் எனக்கு எதிர்த்து நின்னாலும் நான் ஒரே ஆளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1000 யானைகளோட பலம் காட்டுவேன் மேடம். அதுதான் பேசிக் என்னோட கேரக்டர். இன்டர்வியூ எடுக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்குலாம் கண்டென்ட் கேட்டாங்கன்னா சில கண்டென்ட்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லிடுவேன். ஓகேங்களா. நேர்மையானது கரெக்டான விஷயங்கள் தான் சொல்ல சொல்லுவேன். சப்போஸ் எனக்கு பிடிக்கலாட்டி அந்த விஷயங்களை போடாதீங்க, ஸ்டாப் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன். கண்டென்ட்டுக்காக எல்லா விஷயத்தையும் கொடுக்கவே மாட்டேன் மேடம். நம்மளோட நேச்சரான கேரக்டர்ஸ் நேச்சராக தான் போகிறோம். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் அதை கூட அவங்க வீடியோ எடுத்து சிலர் போட ட்ரை பண்ணுவாங்க. அதை ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவேன். என்னோட அனுமதி இல்லாமல் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை போடக்கூடாது, இது இப்படி தான் இருக்கணும், எனக்கு பிடிக்கலாட்டி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவேன் மேடம். இயற்கையாக இருக்கனால தான் மக்கள் ரசிக்கிறாங்க மேடம். இல்லாட்டி 150 இன்டர்வியூலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க மேடம், போர் அடிச்சிடும். அவங்க எல்லாரும் நம்மகிட்ட பாயிண்ட் அவுட் பண்ணது ரொம்ப இன்னசென்ட் ஏன் சொல்கிறாங்கன்னா, நம்மகிட்ட ஒளிவு மறைவு கிடையாது. எல்லாத்தையும் நேச்சுரலாக மக்கள்கிட்ட உள்ளதை உள்ளபடி அப்படியே கரெக்டாக சொல்கிறோம். அதே சமயத்தில் ஓவர் பில்டப் இல்லாமையும் தெரியும் மேடம். இது பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க மேடம். ஒரு 2-3 இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க வந்து நம்மளை ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுறாங்க. வீடியோஸு, நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸு எல்லாமே. நம்ம சாப்பிட்டா கூட ஒரு வீடியோ போடுறோம், அது கூட மில்லியன் வியூஸ் போயிடுது. ஸோ பேசிக்காக பண்ணுறதுனால எல்லா பேருமே ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க மக்கள். ஓகே, இவர் இந்த மாதிரி கேரக்டர். ஸோ அந்த இந்த கேரக்டர் வந்து எல்லாருக்கும் ஒரு படியாக இருக்குது மேடம். சரி, இப்போ நீங்கள் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூஸில் வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா வந்து நிறைய கேர்ள்ஸ் ஃபேன் வந்து எனக்கு இருக்காங்க, கேர்ள்ஸ்க்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கே பார்த்தாலும் எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களை மாதிரி ஒரு சாக்லேட் பாய்க்கு எப்போ மேரேஜ், எப்போ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நீங்கள் என்ன மாதிரி டைப்பில் வந்து உங்கள் ஃபியூச்சர் ஒய்ஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? உண்மையிலே நல்ல கொஸ்டின் தான் மேடம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லாம் ஒரு பெண்கள் வாட்ஸ்அப் குரூப் பேசி எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கெல்லாம் அது என்னன்னு தெரியல மேடம். என்னன்னா ரொம்ப பிடிக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெண் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணலாம் மேடம். நான் எதிர்பார்க்குறது ரொம்பலாம் இல்லை மேடம். நல்ல ஒரு குணம். நான் அவங்கக்கிட்ட 100% உண்மையாக இருப்பேன். அதே மாதிரி நம்மளும் அவங்கக்கிட்ட 100% உண்மையாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ லவ் வித் குட் அஃபெக்ஷன் அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறேன் மேடம். அதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டு பெண்களுமே. ஹஸ்பண்ட் வந்து பெருசாக இருக்கணும், கோடீஸ்வரனாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். நம்ம தமிழ் கலாச்சார பெண்கள் வந்து ஒரு அன்பாக இருந்தால் போதும் மேடம். அதைத்தான் நம்ம தமிழ்நாட்டுக்கே உண்டான கலாச்சாரம் அது.
ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரராக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், கார் இருக்கணும், வீடு இருக்கணும் அப்படி கிடையாது. ஒரு சின்ன அஃபெக்ஷன் லவ்வாக இருந்துட்டா போதும், அந்த ஹஸ்பண்டை தலையில் தூக்கி வச்சிருவாங்க. அதுதான் நம்ம தமிழ்நாட்டு பெண்கள், பசங்களுக்கும் அதே தான் மேடம். இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிருக்கீங்களா பொண்ணு பாக்குறதுக்குலாம்? நீங்க அந்த மாதிரி ஏதாவது முயற்சிகள் ஏதாவது எடுத்து? பண்ணியிருக்கோம், பொண்ணு பார்க்க போயிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம் மேடம். பட் ஏன் இன்னும் நிறைய இருக்குல்ல மேடம், ஆஸ்ட்ராலஜி மேட்சஸ் இருக்கு, ஓகே, ஜாதகம், பொண்ணை பார்த்தவங்க தான் ஜாதகம் வச்சுருக்காங்க இல்லையா, ஜாதக அமைப்புகள், அப்புறம் நம்மளுக்கு ஒத்து வர்றது, இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குல்ல மேடம். நானும் சில தப்புக்கள்லாம் பண்ணிட்டேன். ஆரம்பத்தில் மெடிக்கல் ஃபீல்டில் தான் பொண்ணு வேணும், நம்ம பிசியோதெரப்பி டாக்டர் படிச்சனால இன்னொன்று வந்து ஒரு MBBS பண்ணோம், ஒரு BDS பண்ணோம், அடுத்து இல்லாட்டி சித்தா கோயிர்வா ஆய்மீதா இல்லை ஒரு டென்டிஸ்டோ, இந்த மாதிரியே அதில் நிறைய கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணேன். சரி, இப்போ இனிமே வந்து உங்களுக்கு ஆக்டிங் ஃபீல்டுலேருந்து கிடைச்சா உங்களுக்கு எப்படி சப்போர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்களா இல்லை எப்படி சார்? ஆக்டிங் ஃபீல்டா? எஸ் சார். கண்டிப்பாக ஒய்ஃப் வந்து ஆக்டிங் ஃபீல்ட்லேருந்து இருக்கான்னு தான் நினைக்கிறேன். இல்லை சார், இருந்தா உங்களுக்கு ஓகேவா இல்லை வந்துட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எதாவது இருக்கா? ஃபியூச்சரை நம்மளால் கணிக்க முடியாது மேடம். இப்போதைக்கு நான் என்னன்னா குடும்ப பாங்க வீட்டில் இருக்கிற பொண்ணாக தான் எதிர்பார்க்குறேன் ஒய்ஃபா. சரி, இப்போ ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்துட்டு ஆக்டிங்கில் ஏதாவது ஒரு ரோல் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்கீங்களா? நான் பண்ணால் ஹீரோ ரோல் தான் பண்ணுவேன், காமெடி இல்லை வந்துட்டு வில்லன் ரோல் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், கொடுத்தா ஹீரோ ரோல் அந்த மாதிரி ஏதாவது? இது ஒரு நல்ல கொஸ்டின் தான் மேடம். வாய்ப்புகள் கிடைக்கிறதே கஷ்டம். ஆரம்பத்தில் விஜய் சேதுபதி சாரே ஒரு சீனில் வந்து தான் பெரிய ஆளானார். ஸோ அதனால் அப்படி இல்லை மேடம், ஃபஸ்ட்டு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு, பட் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து நம்மளை ஒரு பெரிய ஹீரோவை வச்சு தான் பார்க்குறாங்க மேடம். கிட்டத்தட்ட வந்து நம்ம ஸ்க்ரீன்லேயே போகல, பிக் ஸ்க்ரீனுக்கு போகிறதுக்கு முன்னாடி, படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே ரசிகர்களையும் வெறியர்களையும் சம்பாரிச்சு வச்சுருக்கோம் மேடம். வெறித்தனமான ரசிகர்களாக இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லை, இப்போ உங்கள் சேனலுக்கு வர்றப்பே 2 வீலர் ரேபிட்டோ தம்பி வர்றாரு, வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நீ தெரிஞ்சு வச்சுருக்காங்க மேடம். எந்த ரேபிட்டோ புக் பண்ணாலும் டிரைவர்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ரயில்வே ஜங்ஷனு, ஹோட்டலு எல்லாம் விட பண்ணிக்கிறாங்க மேடம். இழுத்து கட்டி பிடிச்சிட்டு தலைவா அதை பண்ணு தலைவா, எங்கள் தலைவன் வந்துட்டார். உங்கள் சென்னையில் கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சு மேடம், கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்கன்னு போனால் ஐயோ என்னால் சமாளிக்க முடியல மேடம். பசி வேறு அந்த நேரம், பசங்கள்லாம் ரவுண்டு கட்டிக்கிட்டு ஒரு ஆள் காணா பாட்டு பாடுறா, அப்படி இது பண்ணுறா, அப்படியே ரவுண்டு கட்டி கத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு அஜித், ரஜினி சார் இவங்களுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு ரசிகர் பட்டாளத்தை பார்த்துருப்போம். அவங்கெல்லாம் படத்தில் நடித்து இது பண்ணி அவ்வளோ தூரம் ரசிகர் பட்டாளத்தை சம்பாரிச்சிருக்காங்க. நம்ம அதுக்கு முன்னாடியே காரணம் நம்மளுக்கு அந்த சோசியல் மீடியா தான் ப்ளஸ் பாயிண்ட் மேடம். நம்ம நடிப்பு ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிட்டோம் இல்லையா மேடம். ஒன்றும் இல்லை, ஒரு 2 days முன்னாடி பசங்க வந்து இந்த தம்பி மாதிரி பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் இந்த 3 படம் இருக்குல்ல அது அப்படின்ற ஒரு சீன் நடிச்சு காமிச்சிருந்தேன் மேடம். ஒன்றும் சிரிக்காதீங்க, அது நேச்சரான அந்த ஆக்டிங்கும் கோட் சீனில் விஜய் நடிச்சிருக்காருல மேடம், ரெண்டையும் கம்பேர் பண்ணி விச் ஒன் இஸ் பெஸ்ட்னு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா சோசியல் மீடியாவில் இவர் தான் நல்லா பண்ணியிருக்காரு, இவர் தான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கு மேடம். விஜய் சாரி எவ்வளோ பெரிய ஒரு சக்கரவர்த்தி மாதிரி சினி ஃபீல்டில், அவர் கூட கம்பேர் பண்ணி அதுலேயும் நான் தான் நல்லா பண்ணின்னு ஓட்டு வந்திருக்கு பாருங்க. அதை விட்டுட்டு மேடம் பயப்படாதீங்க, அது ஆக்டிங் தான். ஒன்றும் இல்லை மேடம், அதாவது நடிப்புன்னு போனோடனே என்ன அறியாமல் நீங்கள் டக்குன்னு சாரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டோரியில் வச்சிருக்காங்க மேடம். ஓட் கவுண்டிங்க்கு திவாகர் நல்லா பண்ணாரா, காந்தி நல்லா பண்ணாரா? காந்தினா எனக்கு ஆக்சுவலாக என்ன படம்னே தெரியல, ஓட் ஃபிலிம் நான் பார்க்கல. அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் எனக்கு தான் சர்வே ரிப்போர்ட் அதிகமாக விழுந்துருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தீங்க. ஆமாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நம்மளை பெரிய இடத்துல வச்சு பார்க்குறாங்க. மக்கள் செல்வாக்கை வச்சு ஆட்டோமேட்டிக்காக அவங்க நல்ல ரோலாக கொடுப்பாங்க மேடம். கண்டிப்பாக சார், அது மட்டும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மக்கள் செல்வாக்கை பார்த்துட்டு சில பெரிய பெரிய நிறுவனங்கள் டேரக்டர்ஸுமே கூப்பிட்றப்ப இந்த சீன்லாம் நீங்கள் பண்ணுவீங்களான்னு பயந்து கேட்குறாங்க மேடம். இவருக்கு இந்த லெவல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட வெற்றியே மக்கள் பலம் தான். இந்த மக்கள் பலத்தை வச்சு நம்மளுக்கு நல்ல ரோலாகவே கிடைக்கும். ஸோ எந்த ரோல் கொடுத்தாலும் பண்ணுற மாதிரி ஐடியா தான் ஆரம்பத்தில். அதனால் தப்பு இல்லை மேடம், சின்ன ரோல் வரலாம், நம்ம திறமைக்கு ஏற்றாப்புல நல்ல ரோல் கிடைக்கும் மேடம், கண்டிப்பாக உடனே கிடைச்சிடும். ஆனால் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? உங்களுக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அடிச்சா திவாகர் வந்து இந்த ரோலில் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அப்படி ஆணவமாக இருக்கவங்களாம் அலைஞ்சிருவாங்க மேடம். ஃபஸ்ட்டு சின்ன ரோலில் உள்ளுக்குள்ளே போயிட்டு அப்புறம் நல்ல ரோல் கிடைச்சாலும் தாராளமாக பண்ணலாம். பட் ஒரு சிலருக்கு யோகமும் இருக்குது மேடம். அதாவது என்னோட ஜாதக அமைப்புகளை எல்லாம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நான் ஆக்சுவலாக ஜாதகத்தை ரொம்ப நம்ப மாட்டேன். சிவாஜி கணேசனோட ஜாதகம், SBBயோட ஜாதகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட ஜாதகம் அவங்களோட ஒத்து போகலாம். ஸோ அப்படி ஒத்து போகிறப்போ உங்களோட வளர்ச்சி இதுவே வந்து சினி ஃபீல்டுக்கு நீங்கள் லேட்டாக வந்தது கடவுள், இதெல்லாம் நான் யோசிக்கல, மக்கள் யோசிச்சு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த லெவல் கடவுள் காரணம் இல்லாமல் உங்களை பப்ளிசிட்டி பண்ண மாட்டார், இதுக்கு பிஹைண்ட் த ரீசன்ஸ் லாட். நான் கூட அதை யோசிக்கல மேடம். கடவுள் வந்து இவ்வளோ காரணமே இல்லாமல் நம்மளை இவ்வளோ மக்கள் ஃபோன் பண்ணி அப்படி பேசுகிறாங்க பாருங்கள். அதுதான் என்னோட வெற்றி. எதுக்காக பேசுனாங்கன்னா சொன்னார் மேடம், ஒரு சில சேனலில் ரொம்ப ட்ரோல் பண்ணாங்கன்னா அங்கே போகாதீங்க, நாங்கள் வந்து எங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களை பார்க்குறோம், காரணம் இல்லாமல் கடவுள் உங்களை இந்த லெவல் ரீச் பண்ணல. ஸோ நீங்கள் இந்த லெவலில் ரீச் ஆகி நீங்கள் வேறு லெவலில் போக போகிறீங்க, நீங்கள் தனுஷனாக டஃப் கொடுக்க போகிறீங்க, இவருக்கு டஃப் கொடுக்க போகிறீங்க. அப்பேற்பட்ட சுச்சுவேஷன் அவங்க சொல்கிறாங்க மேடம். நான் எதுவுமே ஆசைப்பட்டதில்லை. ஏன்னா நம்ம பேசிக்காக நல்லா சம்பாதிக்கிறோம் மேடம். ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 4000 3000 சம்பாதிக்கிறோம், லைஃப் நல்லா போய்கிட்டு இருக்கு. அடுத்த ஹாஸ்பிட்டல் கட்டினா சினி ஃபீல்டில் வந்து தான் எனக்கு சம்பாதிக்கணும்னே கிடையாது.
ஓகேங்களா. என் ஃபீல்ட்லேயே நான் ஒரு பெரிய ஒரு ஒரு ப்ரொஃபஷனல்னு வைங்க. என்னன்னா நம்ம ஆக்டிங்கிறது ஒரு திறமை மக்கள் முன்னாடி காமிச்சிக்கிட்டே இருக்கும். திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அதை விரும்புகிறாங்க, இவர் இதுக்கு வரணும் அப்படின்ட்டு. ஸோ மக்கள் பலம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல ஒரு கேரக்டர்ஸ் கிடைக்கும் மேடம். இது மூலியமாக நீங்கள் ஃபேமஸ் ஆனீங்க. அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துருவாண்ணா.